அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். இந்த ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து ட்விட்டரு அப்புறம் இன்ஸ்டாகிராம் அதில் தான் நாங்கள் இந்த ஆடியோ லான்ச்சை வந்து பார்த்தோம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து நேர்லேயே போய் பார்த்துருக்கீங்க. இந்த அனுபவம் முதல்ல எப்படி சார் இருந்தது? உண்மையில் சொல்ல போனால் ஒரு எதிர்பாராத அனுபவம், அதுதான் அப்படி தான் சொல்லணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பயணங்கிறது நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாலேயே பிளான் பண்ண ஒரு பயணம் தான். என்னுடைய பையன் வந்து அவருடைய ஆஃபீஸில் ஒரு 1 வீக் லீவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாலேயே லாக் பண்ணி வச்சுருந்தாரு. அதனால் ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கடைசியாக மலேசியாங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ அப்போ தான் இந்த ஆடியோ லான்ச்சும் அங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணனால சரி ஓகே, இந்த குழப்பமும் இல்லாமல் இங்கே போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி போனோம். என்ன சொல்ல போனால், இப்போ நாங்கள் அங்கே போனாலும் நம்மளை வந்து ஒரு கெஸ்ட்டாக ரிசீவ் பண்ணி பெரிய அளவில் ஹானர் பண்ணது அவங்க தான். அந்த விழா நடந்த புக்கிட் ஜலீல் அப்படிங்கிற அந்த ஆடிட்டோரியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரியம். அதனுடைய ஒரிஜினல் கெப்பாசிட்டியே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65,000 பேர். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த விளையாட்டு நடக்கிற இடத்துலையும் ஆடியன்ஸ் ஃபில் பண்ணதுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 75,000-80,000 ஆடியன்ஸ். அதை வந்து நம்ம நம்பராக சொல்லும் போது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வியப்பையும் பிரமிப்பையும் கொடுக்காது. அதை நேரில் பார்க்கும்போது தான் அது எப்பேற்பட்ட கூட்டம் அப்படிங்கிறதே உணர முடியும். பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கூட்டம். ஏற்கனவே நாங்கள் வலைபேச்சில் கூட சொன்னோம், அந்த ஆடியோ லான்ச் வந்து கின்னஸில் இடம்பெற போகுது. ஏன்னா இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் உள்ள மக்கள் முன்னிலையில் நடைபெறுகிற விழா அப்படிங்கிற அடிப்படையிலலாம் நம்ம ஒரு தகவல் சொன்னோம். கிட்டத்தட்ட அந்த விழாவில் அது நடந்து அந்த கின்னஸ் ரெக்கார்டு கூட அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மக்கள் வந்து விஜய் மீது வைத்திருக்கிற அந்த அன்பையும் அந்த நம்பிக்கையையும் மரியாதையும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஈடு இணையாக எதுவுமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு விஜய் மேலே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வெறித்தனமான அன்பு. இன்னும் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, இது எல்லாமே மலேசிய மக்கள் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையை சொல்லப்போனால் உலகின் பல நாடுகளிலிருந்து அந்த விழாவுக்காக பல பேர் வந்ததை பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா, நான் கத்தார்லேருந்து வந்தேன், அங்கேருந்து வந்தேன், இங்கேருந்து வந்தேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து உலகம் முழுக்க இருந்து விஜயினுடைய ரசிகர்கள் வந்து அந்த ஈவெண்ட்டுக்காக வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் பிளான் பண்ணது வந்து 3 மணிக்கு அந்த கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகும், 6 மணிக்கு வந்து ஆடியோ லான்ச்சு ஸ்டார்ட் ஆகும், ஒரு 10 மணிக்கெலாம் முடிஞ்சிருங்கிற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணியிருந்தது. ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா, அந்த ஆடிட்டோரியத்தை வந்து உங்களால் ரீச் பண்ணுறதுக்கே வந்து மினிமம் வந்து 2 ஹவர்ஸ் ஆச்சு. நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி வாக்கில் ஹோட்டல்லேருந்து கிளம்பி அந்த ஆடிட்டோரியத்துக்கு ஒரு 1 கிலோமீட்ரு முன்னே வந்தாச்சு. அங்கேருந்து அந்த ஆடிட்டோரியத்தை ரீச் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் அங்கே போகும்போதே 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. தன்னைக்கு நான் 2 மணிக்கு கிளம்புனேன். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பெரிய டிராஃபிக் இருக்காது, நம்ம போயிடலான்ட்டு நம்பிக்கையில் கிளம்பி வந்தவங்களாம் ஒரு 6 மணிக்கு தான் வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம். எப்படின்னா, நீங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கார் தான் தெரியுது. அதுக்கப்புறம் பார்க்கிங்க்கு வந்து நிறைய இடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதுவும் பத்தாமல் அந்த சென்ட்ரு மீடியன் இருக்குல்ல, இந்த போகிறதுக்கும் வர்றதுக்கும் நடுப்பற பார்த்திங்கன்னா ஒரு 2 கார் நிறுத்துகிற அளவுக்கு அங்கே ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. அந்த சென்ட்ரு மீடியனே அவ்வளோ அகலமாக இருக்குது. அந்த சென்ட்ரு மீடியன்லாம் கார் நிறுத்தியிருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னென்னா, ஒரு 3 ட்ராக் அப்படின்னா 2 ட்ராக்கில் கார் நிறுத்தி வச்சுருக்காங்க ரோட்லேயே. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய க்ரௌடு. எல்லாத்துக்கும் மேலே அந்த ஈவெண்ட் முடித்து வெளியில் வர்றதுக்கே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து அந்த மெயின் ரோட்டை ரீச் பண்ணுறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இன்ச் பை இன்ச் தான் காரெல்லாம் நகர்ந்தது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியான ஒரு கூட்டம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளராக அந்த இடத்துக்கு வந்து போயிருக்கீங்க சார். ஆனால் இப்போ உங்கள் மேலேயே நிறைய விமர்சனம் வந்து வைக்கிறாங்க. இப்போ பிஸ்மி சார் வந்து எப்பவுமே வந்து சொல்லுவார், விசில் அடிக்கும் ரசிகர்கள் வந்து என்னை பின்தொடர வேண்டாம்னு சொல்லிட்டு அவரே போயிட்டு முன் வரிசையில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த விமர்சனம் வருது. சரி, இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது பிஸ்மி வந்து என்றைக்குமே எந்த நடிகனுக்கும் ரசிகர் கிடையாது, அதை புரிஞ்சுங்க. நான் வந்து ஒரு நடிகனுடைய ரசிகனாக இருப்பதை நான் அவமானமாக நினைக்கிறேன். அப்படின்னா என்னுடைய கொள்கையையும் கருத்தியலையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நான் வந்து அந்த விழாவுக்கு சென்றது வந்து விஜயினுடைய ரசிகராக கிடையாது, ஒரு பத்திரிகையாளனா. அதுக்கடுத்து நீங்கள்
யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளவோ பத்திரிகையாளர்கள் இருக்கும்போது பிஸ்மிக்கு ஏன் இந்த கௌரவம் கிடைக்குது அப்படின்னா அவனுடைய நேர்மைக்காகங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த காலத்திலும் எந்த நடிகனுக்கும் பார்த்தீங்கன்னா கூஜா தூக்குற வேலையை நம்ம பண்ணவே மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் நம்மளை வந்து ஒரு விஜயனுடைய சொம்பா, விஜயனுடைய ரசிகனா இவர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த தேர்தலில் தாவேகாவுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கோம். அதை வச்சு எல்லாரும் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் விஜயுடைய சொம்பு, விஜயனுடைய ரசிகர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரொம்ப உண்மையை சொல்லணும் அப்படின்னா நடிகர்கள் நாடாளுவதை நான் இந்த நிமிஷம் கூட வெறுக்கிற, அதை விரும்பலை, அதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் நடிகர்களுக்கு நாடாளும் தகுதி இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். முக்கியமாக விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற அந்த அறிகுறிகள் தென்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஒரு கேம்பெயினை தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படிப்பட்ட பிஸ்மி இந்த தேர்தலில் ஏன் தாவேகாவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடை எடுத்திருக்காருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கடுத்து விஜய் எனக்கு பணம் கொடுத்து தனக்கு வந்து ஆதரவாக பேச வைக்கிற இடத்துல வந்து விஜயும் இல்லை, நானும் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் ஒருத்தன் வந்து தாவேகாவுக்கு ஆதரவாக பேசிட்டா விஜய் முதலமைச்சர் நாற்காலியில் போய் உட்காந்துட முடியுமா? அது எவ்வளோ பெரிய அபத்தம். அப்படி நான் நினைச்சாலும் முட்டாள்தனம், அப்படி ரசிகர்கள் நினைச்சாலும் அல்லது வந்து விஜயினுடைய எதிரிகள் நினைத்தாலும் முட்டாள்தனம். நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. அதே நேரம் ஏன் இந்த நிலைப்பாடுங்கிறத நான் ஏற்கனவே உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கேன், ஆனால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். இன்றைய இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போலிகளும் மக்கள் பணத்தை சுரண்டுகிறவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிடுச்சு. அதுதான் முக்கியமான விஷயம். போலி என்று நான் குறிப்பிட்டது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம்ங்கிற ஒரு அரசியலை கையில் எடுத்துகிட்டு வந்து ஒரு மாற்று அரசியலை நிறுவ போகிறதா வந்தார். அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விலை போன ஒரு தேர்தல் வியாபாரியாக மாறிட்டார். அது மட்டும் இல்லாமல் இன்றைய இளைஞர்களை மூளைச்சலவை செய்கிற ஒரு மனிதராக அவர் மாறிட்டார். அவர் அதிகாரத்துக்கு வருவது மிகப்பெரிய ஆபத்து. உங்களுக்கு தெரியும், பல்வேறு ஊடக சந்திப்புகளில் அவர் எப்படி பேசுகிறாரு, எப்படி அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு, பெண்களை வச்சுக்கிட்டே ஆபாசமாக பேசுகிறதெல்லாம் பார்க்குறேன். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி அவர் 100 கோடி சீமானா அப்படி பார்த்தீங்கன்னா முகவரி இழந்து முகமிழந்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இவர் பின்னால் திரண்டு நிற்கிற இந்த இளைஞர் கூட்டம் வந்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வேறொரு இடத்தை நோக்கி நகரணும். அந்த இடம்ங்கிறது தாவேகாவா இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி பண்ணுறாங்க. ஒவ்வொரு 5 வருடமும் ஒரு கட்சி வந்து மக்கள் பணத்தை சூறையாடுறாங்க. அவர்கள் மேல் உள்ள கோபத்தில் மக்கள் வந்து இன்னொரு கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க. அவங்க அடுத்த வருஷம் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முக்கிய தலைவர்களாக இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுடைய சொத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி. 1 ரூபா 2 ரூபா கிடையாது, 100 கோடி 200 கோடி கிடையாது, 1000 கோடி 2000 கோடி கிடையாது, பல லட்சம் கோடி. இந்த பணம் அனைத்தும் மக்களுடைய பணம். மக்கள் பணத்தை கொள்ளையடித்து தான் இப்படி ஒரு இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் அடுத்த 50 வருடமும் இவர்களே அந்த விஷயத்தை பண்ணணுமா? அப்போ இதுக்கு ஒரு முட்டுக்கட்டை ஒரு இது போட வேணாமா? அப்போ இன்னொரு மாற்று சக்தி உருவாகணும். அந்த சக்தி யாருங்கிறது தான் ஒரு கேள்வி. இப்போ நீங்களோ நானோ வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு நீங்கள் பொது வழிக்கு வந்தீங்கன்னா உங்கள் பின்னால் 10 பேர் கூட வரமாட்டாங்க. ஆனால் விஜய் போன்ற ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் அப்படிங்கிற அந்த அடையாளத்துக்காகவே ஒரு பல கோடி மக்கள் அவர் பின்னால் திரள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவரால் தான் இங்கே வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு வரும்போது இப்போ நம்ம அதிமுக திமுகவுக்கும் மாற்றாக ஒரு சக்தி வரணும். முக்கியமாக அதிமுக தமிழ்நாட்டு அரசியல் களத்திலிருந்தே அகற்றப்பட வேண்டிய கட்சி. என்றைக்கு பாஜகவோடு அவர்கள் கூட்டணி வைத்தார்கள் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய துரோகிகள், தமிழ்நாட்டினுடைய விரோதிகள். அவர்கள் வந்து அந்த அரசியல் களத்தில் இருக்கவே கூடாது. திமுகவுக்கு மாற்றாக எந்த காலத்தில் அதிமுக வரக்கூடாது. அப்போ அதிமுக அல்லாத ஒரு மாற்று சக்தி எது அப்படின்னா அது தாவேகாவா இருக்கணுங்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து தாவேகா ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே விஜய் தவறு செய்தால் அதை தட்டி கேட்கிற சுட்டி காட்டுகிற முதல் ஆளாக நான் தான் இருப்பேன். அதுக்கு பெரிய உதாரணம் விஜயினுடைய மௌனம். பல்வேறு முக்கிய சந்தர்ப்பங்களில் விஜய் அமைதி காப்பதையெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணது நான் தான். சமீபத்தில் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் இவர் அமைதியாக இருந்ததே தவறு அப்படின்னு சுட்டி காட்டினது நான் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு விஜயினுடைய ரசிகனா இருந்தா விஜய் செய்கிற தவறுகள் என்னுடைய கண்ணுக்கு தெரியுமா? அப்படியே தெரிஞ்சாலும் அதை நான் ஒரு பொது வழியில் உட்காந்து பேசுவேன். அதனால என் மீது விமர்சனம் வைப்பவர்கள் இதையெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு விஜய்க்கு அரசியல் ரீதியா நம்ம ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால என்னை வந்து நீங்க விஜய் ரசிகனா பிராண்ட் பண்ணா என்னுடைய பார்வையில உங்களை விட ஒரு அடி முட்டால் வேற யாருமே இருக்க முடியாது.
ஓகே சார். இப்போ ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து தாவேகா கட்சியில வந்து இணைந்திருக்காரு. தொடர்ந்து விஜய்க்கு இந்த ஆதரவு மனநிலையில வந்து இருக்கீங்க. இப்ப நீங்க கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, இல்ல வெளியே இருந்து எந்த காலத்திலும் அது நடக்கவே நடக்காது. என் வாயிலிருந்து சூப்பர் ஸ்டார்னோ, உலக நாயகனோ, தளபதினோ, தலையனோ வரவே வராது. அதுதான் உண்மை. என்னை பொறுத்தவரை அடைமொழி கொண்டு யாரையுமே நான் கூப்பிட மாட்டேன். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் என்னுடைய நேர்காணல்லாம் பாருங்கள், கலைஞர் அப்படின்னோ கலைஞர் கருணாநிதினோ நான் சொல்லவே மாட்டேன். கருணாநிதி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் கூட சொல்கிறேன். குங்குமம் பத்திரிகையில் பல வருடங்களுக்கு முன்பு வந்து நான் ஃப்ரீலான்சராக எழுதிக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் அந்த எழுதிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 90% கவர் ஸ்டோரி வந்து நான் தான் எழுதுவேன். என்னுடைய ஆர்டிக்கல் தான் கவர் ஸ்டோரியாக வரும். அந்த அளவுக்கு குங்குமத்தினுடைய ஒரு அதிகாரபூர்வ ரிப்போர்ட்டராகவே நான் வந்து அதில் இயங்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போதும் சரி, எடிட்டோரியலில் உட்காரும் போதும் சரி, கருணாநிதின்னு தான் சொல்லுவேன். அப்போ அங்கே உள்ளவங்கலாம் பதறுவாங்க, ஏங்க என்னங்க இந்த கேம்பஸில் உட்காந்துட்டு இப்படி பேசுகிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்ம என்னன்னு யாரையும் அடைமொழி சொல்லி அழைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருப்பேன். அப்படி இருக்கும்போது நான் ஒரு கட்சியில் போய் சேர்ந்து தளபதி விஜய் அப்படின்லாம் நான் சொல்லுவேன் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அது என்றைக்குமே வாய்ப்பில்லை. எல்லாத்துக்கு மேலே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகையாளனாக இருப்பது தான் எனக்கான ஆகச்சிறந்த அடையாளமாக நினைக்கிறேன். அதுதான் எனக்கு பெருமையும் கூட. ஓகே சார். இப்போ அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்குள்ளே வரும். எப்பவுமே விஜய் சாரோட ஸ்பீச் வந்து ஹைலைட்டாக இருக்கும். அது நம்ம எதிர்பார்த்த ஒன்றா இருக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து வினோத் அவர்களோட ஸ்பீச் தான் ரொம்பவே ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்குது. படம் வந்து ரீமேக்குன்னு சொல்கிறாங்க, டியூரேஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லை முன்ன பின்ன இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே பூந்து அடிச்சலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படி ஏதாவது எண்ணம் இருந்தால் இப்போவே அதெல்லாம் டெலீட் பண்ணிவிடுங்க. இது வந்து ஒரு தளபதி படம் வந்து சொல்கிறாரு. இது வந்து ஒரு வார்னிங் மெசேஜாக இருக்கே சார் பார்க்குறவங்களுக்கு? இல்லை, வார்னிங்னு சொல்ல முடியாது. ரொம்ப உண்மையை சொல்ல போனால் அவர் அப்படி பேசும்போது அவர் எனக்கு சொன்ன மாதிரியே இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், ஜனநாயகங்கிறது ஒரு பகவந்த் கேசரிங்கிற தர லோக்கலான மசாலா படத்தினுடைய ரீமேக்கு, அவ்வளவுதான் ஜனநாயகன் அப்படிலாம் நான் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட என்னடா அது இவர் நம்மளை திட்டுற மாதிரியே இருக்குன்னே எனக்கு தோணுச்சு. அதோட அர்த்தம் என்னன்னா, இது பகவந்த் கேசரியுடைய ரீமேக் அப்படிங்கிறதுனால இப்போ எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்குது, எனக்கு உட்பட. இது வந்து ஒரு மசாலா படம், இதுக்கு மேலே இதுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தெல்லாம் இல்லைங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதாவது இந்த படம் கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு சிறந்த படமாக வரிசைப்படுத்தும் போது அந்த பட்டியலில் இந்த படம் இருக்குமா அப்படின்னா டவுட்டு தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கருத்து எல்லார்கிட்டையும் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பராசக்தின்னு ஒரு படமும் அதே தேதியில், அது அடுத்த நாள் வருது, அதே சீசனில் வரும்போது இப்போ இந்த ரெண்டு படத்தையும் ஒப்பிடும்போது அது பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஃபிலிமும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி பேசுகிற படம். அப்படிங்கும்போது இதை விட அந்த படம் வந்து ஒரு படி மேல் அப்படிங்கிற எண்ணம் வந்து பலருக்கும் இருக்கலாம். சொல்லப்போனால் எனக்குமே இருந்தது. ஸோ அதற்கான ஒரு பதிலடி. அதை நீங்கள் இப்படியெல்லாம் நினச்சி இந்த படத்தை வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க, அதுக்கு மேலே இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறத தான் அவர் சொன்னார். என்ன சொல்லப்போனால் இந்த படத்தை வந்து என்னன்னா இதில் வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது அப்படின்னு வந்து இப்போ பராசக்தி படத்தை விரும்புகிற அல்லது சிவகார்த்தியினுடைய ரசிகர்களும் நினைத்திருப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ அவர்களுக்கான பதிலடியை கூட அதை எடுத்துக்கலாம். அதே நேரம் இது சிவகார்த்திகேயனுக்கு அவர் கொடுத்த பதிலடி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து நான் ஆர்வ கோளாறு ரசிகர்களுடைய கருத்தா தான் நான் பார்க்குறேன். வினோத் வந்து அப்படியே ஒரு எண்ணத்தில் அந்த பதிலை சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு தான் என்னுடைய பார்வை. இப்போ விஜய் சாரோட ஸ்பீச்சுக்குள்ளே வரும் நிறைய பேர் வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து சீமானை தாக்கிட்டாரு, சிவகார்த்திகேயனை தாக்கிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அவருடைய ஸ்பீச்சை வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலே பிரில்லியண்ட்டாக இருந்தது. எனக்கு வந்து மிகப்பெரிய வியப்பு தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் வந்து ஒரு வார்த்தை பேச தயங்குகிற ஒரு மனுஷனாக நான் பார்த்துட்டு, இன்னைக்கு வந்து அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமர்த்தியமாக சாதுரியமாக பேசினார். உங்களுக்கு தெரியும், அந்த மேடையில் வந்து நீங்கள் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு வந்து ஏற்கனவே அங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு. அதை மீறி நீங்கள் பேசுறது அப்படிங்கிறது ஒரு விமர்சனத்துக்குரியதாகும், அந்த விழாவை ஏற்பாடு பண்ணவங்களுக்கும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். அதே நேரம் இங்கே கூடியிருக்கிற கூட்டம் வந்து நம்மகிட்டேருந்து சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அப்படி ரொம்ப பார்த்தீங்கன்னா அப்படி நாசூக்கா அந்த அரசியலை டச் பண்ணாரு. எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது, நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவான். நான் தனியா வருவேனா அணியா வருவேனா அப்படின்லாம் பல பேர் எதிர்பார்க்குறாங்க. நான் அணியா தான் வருவேன் அப்படின்ட்டு என்னுடைய ரசிகர்கள் தான் அந்த அணி அப்படின்னதா இருக்கட்டும். 30-33 வருஷம் நீங்கள் எனக்கு பண்ணீங்க, நான் இனிமே வந்து அடுத்த 30 வருஷம் நான் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாசூக்கா
ரொம்ப டிப்ளமேட்டிக்காக வந்து தன்னுடைய அரசியலை பேசினார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உண்மையிலேயே வந்து ஒரு பிரமாதமான ஸ்பீச். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்குமே அந்த அரங்கமே அதிர்ந்தது. ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணார், அதில் மாற்றம் இல்லை. அதேமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சீமானுக்கு பதிலடி, சிவகார்த்திகேயனுக்கு பதிலடி அப்படிங்கிறத நம்முடைய கற்பனை தான். அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய எதிரி யார் அப்படிங்கிறத அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அவருடைய எதிரிங்கிறது இந்த தேர்தலில் திமுக தான். ஸோ இப்போ அவங்களோட தான் அவர் சண்டை பண்ணுறாரு. இடையில இந்த சீமான் போன்ற உதிரிகள்லாம் வந்து நானும் வண்டியில் ஏறுறேன், நானும் ரவுடி தான் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். அதுக்காக அவர் வந்து ஒரு பொது மேடையில் 75,000 பேர் கூடியிருக்கிற மேடையில் சீமானுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவருக்கு எந்த அவசியமும் இல்லை. இவங்க என்னன்னு கேட்டா இல்லை அவர் என்னைய தான் சொன்னார் அப்படின்னு இவங்க வாலண்டரியா வண்டியில் ஏறி தன்னையே வந்து விஜயனுடைய எதிரியாக அடையாளப்படுத்த நினைக்கிறாங்க. அதாவது நான் விஜயனுடைய நண்பன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய அடையாளமும் அங்கீகாரமும் கிடைக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சஞ்சீவ்னு வந்து ஒரு டிவி நடிகர், அவர் ஒரு தொலைக்காட்சி நடிகரா வந்து ஓரளவுக்கு பிரபலமானாலும் என்ன விஜயனுடைய நண்பர் அப்படிங்கிறது தான் அவருக்கு ஒரு பெரிய அடையாளம். அதே மாதிரி ஸ்ரீநாத்னு ஒருத்தர் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, 1-2 படம் பண்ணியிருக்காரு. அப்புறம் சிம்புவுடைய நண்பரா பல இடங்கள்ல டிராவல் பண்ணுவாரு. அப்புறம் காமெடியனா சில படங்கள்ல நடிச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய நண்பர்னு செய்தி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரேக்கே வந்து ஒரு பெரிய மரியாதையோட மக்கள் பார்க்கறதெல்லாம் பார்க்குறாங்க. ஆக விஜயனுடைய நண்பராக இருப்பது, நண்பராக காட்டிக்கொண்டால் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அடையாளம் அங்கீகாரம் கிடைக்காது. நான் விஜயனுடைய எதிரின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு பெரிய கவன ஈர்ப்பு கிடைச்சிடும். அப்படி ஒரு கவன ஈர்ப்பு தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால சீமானும் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் ரொம்ப முயற்சி பண்றாங்க. பட் விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த அங்கீகாரத்தை கூட உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் தயாரா இல்லை. அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கணும். இப்போ அதே மாதிரி உங்களுடைய இடத்த வந்து யாராலும் நிரப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஆங்கர் வந்து சொல்றாங்க. அது விஜய் சார் கிட்ட கேள்வியை கேட்கும் போது மக்களுக்கு யாரை எங்க வைக்கணும் வந்து தெரியும் வந்து சொல்றாரு. இதை வந்து சிவகார்த்திகேயன் தான் சொன்னாருன்னு சொல்லி சொல்றாங்களே சார். ஐயோ பெரிய தொல்லையா போச்சு. வாய் திறந்தாலும் தப்பு, மௌனமாக இருந்தாலும் தப்புன்னு ஆயிடுச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது விஜயனுடைய இடத்த வந்து யாராலும் நிரப்ப முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுல மாற்றம் இல்லை. அதே நேரம் ஒரு யதார்த்தத்தை நம்ம சொல்லிடுவோம். தமிழ் சினிமாங்கிறது ஓடும் ரயில் மாதிரி. அந்த ரயில் வந்து யாருக்காகவும் நிற்காது. அது நிற்கும், நீங்க ஏறிக்கலாம். அது ஒரு இடத்துல நிற்கும், நீங்க இறங்கிக்கலாம். இதுதான் உண்மை. இதுதான் யதார்த்தம். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் பல ஜாம்பவான்கள் டிராவல் பண்ணியிருக்காங்க. என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேடங்களில் நடித்தவர்களும் இதில் டிராவல் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ விஜய் இல்லை என்றால் தமிழ் சினிமா அழிஞ்செல்லாம் போயிடாது. புரியுதா இல்லையா? தமிழ் சினிமாவுடைய வசூல் குறைஞ்சி இங்கே இருக்கிற 1000 தியேட்டர்களையும் பூட்டு போட்டுலாம் வச்சிடாது. இன்னொருத்தர் வந்து கண்டிப்பாக வருவார். அந்த ரயிலை ஓட வைக்கிற உந்து சக்தியாக இருப்பார். ஒருவரோ பலரோ இருப்பாங்க. ஆனால் விஜயினுடைய இடம்ங்கிறது அது அப்படியே தான் இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க. எம்ஜிஆர் சினிமாவை விட்டும் அரசியலை விட்டும் போன பிறகு எம்ஜிஆருடைய இடத்த வந்து வேற யாராவது நிரப்பிட்டாங்களா? ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் வருவாங்க. நான் கருப்பு எம்ஜிஆர், சிவப்பு எம்ஜிஆர்லாம் வருவாங்க. ஆனால் எம்ஜிஆர் தான். அந்த மாதிரி விஜய் சினிமாவை விட்டு சென்றாலும் விஜய் தான். அவருடைய இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. அதுக்கப்புறம் இந்த விழாவில் விஜய் சொன்ன பதில் இருக்குல்ல, உங்க இடத்த யார் நிரப்புவா அப்படின்னா அது மக்கள் தீர்மானிப்பாங்க அப்படிங்கிறது தான் சரியான பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இதான் சிவகார்த்திகேயன் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப விஜய் சேதுபதி, தனுஷ், மற்ற சிம்பு போன்ற நடிகர்கள்லாம் விஜய் மீது கோவப்படுவாங்களா மாட்டாங்களா? என்ன அவர்களுடைய ரசிகர்கள் விஜய் மீது கோவப்படுவாங்களா மாட்டாங்களா? இன்னொன்னு, அதை வந்து எப்படி விஜய் தீர்மானிக்க முடியும்? என்னுடைய இடத்தை இவர் நிரப்புவார்னு எப்படி விஜய் சொல்ல முடியும்? மக்கள் தான் சொல்ல முடியும். அதனால விஜயனுடைய பதில்ங்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டானது. ஒரு படத்துல, ஒரு காட்சியில, ஒரு காட்சியினுடைய தேவைப்படி ஒரு துப்பாக்கி அவர்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்கன்னு சொன்ன ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு இவர் தான் அடுத்த விஜய், இவர் தான் அடுத்த தளபதிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப விஜயே நேரடியா சிவகார்த்திகேயன் தான் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதனால அது வந்து ஒரு சரியான, நீங்க அப்படி எதிர்பார்க்கலாம். ஆனா விஜயனுடைய வாயிலிருந்து அது வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இருக்குல்ல சார், அங்கே கூடின கூட்டம் இருக்குல்ல, இப்போ இதை பார்த்து உதயநிதி ஸ்டாலின், இப்போ சிவகார்த்திகேயன் அவங்களோட ரியாக்ஷன்லாம் என்னவா இருந்திருக்கும் சார்? நிச்சயமா மிரண்டு போயிருப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. சிவகார்த்திகேயன், உதயநிதியெல்லாம் கிடையாது. நார்மலா ஒவ்வொருத்தருமே அந்த கூட்டத்தை பார்த்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த மிரட்சியிலிருந்து மீள்வதற்கே வந்து சில மணி நேரங்கள் பிடித்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நான் அங்கே உட்காந்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்நாத்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர், நம்முடைய நண்பர், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வந்த அந்த ஆடிட்டோரியத்தினுடைய வீடியோ எனக்கு ஷேர் பண்ணி, தலைவரை இந்த மாதிரி ஒன்று வருது, இது உண்மையான கூட்டமாக ஐயான்னு எனக்கு ஒரு மெசேஜ் போடுறாரு.
என்ன காரணம்னா அந்த கூட்டத்தை யாராலையுமே நம்ப முடியல. இவ்வளவு பெரிய கூட்டம்லாம் இருக்காதுடா, ஏஐல ஏதோ பண்ணி வச்சிருக்கானுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு தான் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் எண்ணமே வந்திருக்கும். நான் உடனே என்ன கட்டின உண்மைதான் பிரதர் அப்படின்னு போட்டுட்டு நான் அங்க இருக்கிறத வந்து அப்படி ஒரு போட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிச்சேன். அப்பதான் அவர் நம்பினார். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ஊடகத்தில் இருக்கிற ஒருவருக்கே அந்த கூட்டத்தை வந்து சட்டுன்னு வந்து இது உண்மையான கூட்டமா அப்படின்னு நம்ப முடியல. அப்ப மற்றவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்னும் சொல்ல போனா பல பேர் வந்து இப்ப இவர் கேட்ட மாதிரியே இது வந்து ஏஐ கூட்டங்க, இது உண்மையான கூட்டம் இல்லைன்னு வந்து ஷேர் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள்லாம் இருக்கு. என்னன்னா, அந்த ஆடிட்டோரியத்தில் ஒரு இருக்கை கூட வந்து அங்க காலி இல்லை. அது மட்டும் இல்ல, அந்த நடக்கிறதுக்குன்னு ஒரு பேசேஜ் ஒன்று இருக்கும். என்னன்னா, நீங்க வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போறதுக்கோ இல்லை கேன்டீன் போறதுக்கோ அந்த நடக்கிற இடம்லாம் இருக்கும். அதுல கூட அந்த மக்கள் உட்காந்துருந்தாங்க. நம்ம அப்படி வெளியில போகலாம், ஏதாவது ஒரு காஃபி சாப்பிட்டு வரலான்ட்டு அப்படி போனோம்னா உங்களால ஈஸியா போக முடியல. அந்த அளவுக்கு அங்க ஒரு மக்கள் கூட்டம். ஆனா உண்மையிலேயே எனக்கு பர்சனலா என்ன தெரியுமா தோணுச்சு, இந்த அளவுக்கு மக்களுடைய அன்பை பெற்ற ஒருத்தர் ஒரு அரசியலுக்காக அதை தூக்கி போட்டுட்டு போறதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து எடுத்த மிகப்பெரிய தவறான முடிவு இதுதான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த கூட்டத்தை பார்த்தாவது இவர் தன்னுடைய முடிவை வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. ஆனா அவர் அதற்கு மாறாக தான் எடுத்த முடிவுல வந்து உறுதியா இருக்கேங்கிறத அவர் பதிவு பண்ணிட்டு போனாரு. அதுவே எனக்கு வந்து ஒரு பர்சனலா கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. ஏன்னா இந்த இடமெல்லாம் வந்து நீங்க எல்லாம் யோசிக்கவே முடியாது, அப்படி ஒரு கூட்டம் அது.